கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாட்களிலும் தேவன் நம்மை பலப்படுத்தும்படியா இந்த நாட்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஒவ்வொருவருக்குள்ள இருக்கக்கூடிய பலவிதமான சூழ்நிலைகள், போராட்டங்கள் இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய யுத்தமாய் இருந்தா கூட இந்த நாட்களில தேவன் அதை மேற்கொள்ளும்படியாய், அந்த யுத்தங்களை மேற்கொள்ளும்படியாய் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆவிக்குரிய ஆயுதங்களை நாம் பயன்படுத்தி அந்த யுத்தத்தை நாம் ஜெயிக்கும்படியாய் இந்த நாட்களிலே நமக்கு வார்த்தையை கொடுத்து அவர் நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம ஆழமாய் தியானித்து பார்க்க போகிறோம். கொலோசையர் 3வது அதிகாரம் 15வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றியறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். இன்னைக்கு முதல் பகுதி அந்த வார்த்தை தேவ சமாதானம். அந்த வசனத்தை குறித்து இன்னும் நம்ம ஆழமா தியானித்து பார்ப்போம். ஆனா முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது தேவ சமாதானம், பீஸ் ஆஃப் காட். இந்த சமாதானம் தான் நம் இருதயங்களில் ஆளுகை செய்ய வேண்டுமாம். அப்போ இந்த தேவ சமாதானம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, தேவ சமாதானம் அப்படிங்கிறது ஏதோ தேவனிடத்துல சமாதானம் இருக்கு அப்படிங்கிறது இல்ல. அவரே சமாதானமா இருக்கிறார். அவரே சமாதான பிரபுவா இருக்கிறார். அவரிடத்துல எந்த குழப்பமோ, கன்ஃபியூஷனோ, ஆங்ஸைட்டியோ, எந்த கவலையோ, பயமோ எதுவுமே அவரிடத்துல கிடையாது. அவருடைய நேச்சரே என்ன அப்படின்னா, அவர் சமாதானத்தின் தேவன். He is God of peace. அவர் பிரின்ஸ் ஆஃப் பீஸ்ன்னு பார்க்கிறோம். சமாதான பிரபு. அப்போ அந்த சமாதான பிரபு இன்றைக்கு எங்க இருக்கிறார்? நம்மோடு கூட இருக்கிறார். வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 24வது வசனம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 24வது வசனம். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அபியேசரின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கிறது. உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொல்லும் போது அங்கே கிதியோன் ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு பெயரிடுகிறான், யெகோவா ஷாலோம். ஷாலோம் அப்படின்னா அதற்கு என்ன அர்த்தம்? சமாதானம். அப்போ இந்த யெகோவா ஷாலோம், அவர் சமாதானத்தின் தேவன். அவர் ஏதோ நம்ம தான் முயற்சி பண்றோம், நம்ம சமாதானமா இருக்கணும், நம்ம இருதயத்தை சமாதானத்துல வைத்துக்கொள்ளணும் நம்ம முயற்சி பண்றோம். அவருக்கு அந்த முயற்சி எல்லாம் தேவையில்லை. ஏன்னா he is all knowing, he is all powerful. அவருக்கு தெரியாதது ஒண்ணும் கிடையாது, அவரால முடியாதுன்னு ஒண்ணும் கிடையாது. அதனால அவருடைய சமாதானத்தை அவரே சமாதானமா இருக்கிறபடியினால அந்த சமாதானத்தை யாரும் எடுக்க முடியாது. எந்த சூழ்நிலையும் அவருடைய சமாதானத்தை குலைக்க முடியாதுன்னா, இன்றைக்கு அந்த சமாதானத்தை தான் அவர் நமக்கு தந்திருக்கிறாராம். சூழ்நிலைகளை பார்த்து வருகிறதற்கு பெயர் சமாதானம் இல்லை. சூழ்நிலை நல்லா இருந்தா ஒரு சமாதானம், சந்தோஷம். சூழ்நிலை சரியில்லைன்னா நம்ம சமாதானம் கெட்டு போகுதுன்னா நம்ம இருதயங்கள்ல தேவ சமாதானம் இன்னமும் ஆளுகை செய்யவில்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போ அவருக்குள்ள எப்படி ஒரு கன்ஃபியூஷன் இல்லை, ஆங்ஸைட்டி இல்லை, ஃபியர் இல்லை, எந்த விதமான மனக்குழப்பங்களும் இல்லை அப்படின்னா அந்த சமாதானத்தை தான் அவர் நமக்கு தந்திருக்கிறாருன்னா, நமக்குள்ளயும் அவருக்குள்ள இருக்கிற அந்த பெர்ஃபெக்ட் விஸ்டம், ஞானம், அண்டர்ஸ்டாண்டிங், இது எதுவுமே அவருடைய நேச்சரே சமாதானம். அப்படிப்பட்ட அந்த விஸ்டம், அந்த ஒரு தேவ சமாதானத்தை தான் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறாராம். பழைய முதல் ஆதாம்ல இருந்து வந்தது எல்லாமே குழப்பம், பயம், பற்றாக்குறை, எல்லாமே முதல் ஆதாம்கிட்ட இருந்து வந்த காரியம். இந்த 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்துவின் மூலம் நாம பெற்றுக்கொண்டது எல்லாமே சமாதானமும் சந்தோஷமும் தான்.
ஆனா ஏன் இந்த சமாதானத்தை நம்ம அனுபவிக்க முடியல? ஏன் இந்த சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்க முடியலன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் நம்ம இருக்கிறோம்னா, நம்ம மாம்சத்தின்படி நடவாமல், ஆவிக்கு உட்பட்டவர்களாய் நம்ம இருப்போம். எப்போலாம் நம்ம ஃப்ளெஷ்ல பார்க்கிறோம், ஃப்ளெஷ்ல திங்க் பண்றோம், அப்பதான் நம்ம சமாதானம் கெட்டுப் போகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு சின்ன ஒரு சூழ்நிலை, ஒரு சின்ன ஒரு வார்த்தை நம்ம சமாதானத்தை கெட்டு போக பண்ணுது அப்படின்னா, நம்ம என்ன செய்றோம்? ஃப்ளெஷ்ல இருக்கிறோம். நம்ம ஆவியில தேவனுடைய சமாதானமும், தேவனுடைய சந்தோஷமும், தேவனுடைய அன்பும், தேவரகமான விசுவாசமும் நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆனா, நம்ம எப்படி பார்க்கிறோம்? நம்ம 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 சிம்ப்டம பார்க்கிறோம், நம்ம சூழ்நிலைய பார்க்கிறோம், நம்ம மனிதர்களுடைய வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருந்தோம்னா, நம்ம மாம்சத்தில் இருக்கிறோம். நம்ம ஆவிக்குட்பட்டவர்களாய் இல்லாதபடியினால இந்த சமாதானத்தை நாம் அனுபவிக்க முடியாத இடத்துல நம்ம இருக்கிறோம். அப்போ நம்ம இந்த சமாதானத்தை நம்ம பெற்றிருக்கிறோம்னா, நம்ம எப்பொழுதும் அவரோடு கூட ஆவியில நம்ம இணைக்கப்பட்டதை நாம் உணர்கிறவர்களாய் நம்ம இருந்தோம்னா, இந்த தேவ ரகமான இந்த சமாதானத்தை நம்ம சூழ்நிலை மாறினாலும் சரி, எது எப்படினாலும் சரி, நம்ம இருதயத்துல இருக்கிற சமாதானத்தை, தேவ சமாதானத்தை எதுவும் கெடுத்து போட முடியாது. அப்போ இந்த தேவ ரகமான சமாதானத்தை தான் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறாராம். முதல் ஆதாம் கிட்ட இருந்து வந்தது எல்லாமே கலக்கம், பயம், குழப்பம், எல்லாமே பற்றாக்குறை, எல்லாமே ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆடம்ல இருந்து வந்தது. இந்த இரண்டாம் ஆதாமிடமிருந்து நமக்கு வந்தது எல்லாமே சந்தோஷமும் சமாதானமும் தான். வாசிக்கலாம். யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனம். யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அவர் சொல்லிட்டாரு, இந்த உலகத்துல அதுவரைக்கும் கன்ஃபியூஷன், ஆங்ஸைட்டி, ஃபியர் எல்லாமே இருந்திருக்கு. ஆனா இந்த இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்து வந்த பிறகு அவர் சொல்றாரு, உனக்கு நான் உன்னை வச்சுட்டு போறேன். இதுவரைக்கும் முதல் ஆதாம் கிட்ட இருந்து வந்தது உனக்குள்ள இருக்க முடியாது. உனக்குள்ள இப்போ நான் புதுசா உன்னை வைக்கிறேன். இது என்னுடைய சமாதானத்தை நான் உனக்குள் வைக்கிறேன். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். யோசித்து பாருங்க, சமாதான பிரபுவே அவர்தான். இந்த சமாதானம், இந்த ஷாலோம், இந்த வார்த்தைக்குள்ளேயே ஃபுல்னஸ் ஆஃப் பீஸ் எல்லாமே அடங்கி இருக்குது. அங்க ஆசீர்வாதம் இருக்கு, சுகம் இருக்கு, செழிப்பு இருக்கு, சந்தோஷம் இருக்கு, வாழ்க்கையின் முழுமை அனைத்தும் இந்த சமாதானத்துக்குள்ள அடங்கி இருக்கு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை ஊழியத்துக்காக அனுப்பும் போது அவர் சொல்றாரு, ஒரு பட்டணத்துக்குள்ள, ஒரு வீட்டுக்குள்ள நீங்க பிரவேசிக்கும் போது அந்த வீட்டின் மேல சமாதானத்தை பேசுங்க. அப்பொழுது அந்த வீட்டின் மேல, அந்த குடும்பத்தின் மேல அந்த சமாதானம் தங்கி இருக்கும். உங்களை ஏற்றுக்கொள்ளலைன்னா அந்த சமாதானம் உங்களிடத்திற்கு அது திரும்பி வரும். அப்போ இந்த சமாதானம் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், சீஷர்களை ஏற்றுக்கொண்டவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தேவ ரகமான சமாதானம் அந்த குடும்பத்துல அவ்வளவும் முழுமையாய் மாறும். ஒருவேளை இந்த காலை வேளையில கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அவங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எந்த ஏரியாஸ்ல எல்லாம் ஃபுல்னஸ் நீங்க பார்க்கலையோ, இந்த எகோவா ஷாலோம் இன்றைக்கு அவர் நமக்கு தன்னுடைய சமாதானத்தை அவர் கொடுக்கிறாராம். அவர் வாழ்க்கையில குறைவுன்னு ஒண்ணு இல்லைன்னா நம்ம வாழ்க்கையிலயும் குறைவு என்று ஒன்றும் இருக்க முடியாது. என்னுடைய சமாதானத்தையே இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருப்பது அவருடைய சமாதானம். நமக்குள்ள இன்னைக்கு என்ன கிடையாது? பயம் கிடையாது, குழப்பம் கிடையாது, கவலை கிடையாது. எந்த விதத்திலையும் நமக்கு பயமோ கலக்கமோ கிடையாது.
உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. இந்த உலகம் எப்படி ஒரு சமாதானத்தை பெறுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏதோ ஒரு நன்மை நடக்கும்போது, ஒரு நமக்கு ஒரு ஒரு பணம் கிடைக்கும்போது, ஏதோ ஒரு திடீர்னு எதிர்பாராத ஒரு சர்ப்ரைஸ் நமக்கு உண்டாகும்போது, நமக்கு என்ன கிடைக்குது? சமாதானம் கிடைக்குது. Happiness depends upon happenings, but joy comes from the Lord. உள்ளத்துல இருக்கிற மகிழ்ச்சி அது தேவனிடத்துல இருந்து மாத்திரம்தான் அது கிடைக்கும். நம்ம ஹாப்பனிங்ஸ்ல நம்ம சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு இருந்தோம்னா இந்த சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. சூழ்நிலை எப்படியா இருந்தாலும், எது எப்படியா இருந்தாலும், அவர் யெகோவா ஷாலோமா இருக்கிறார். அந்த யெகோவா ஷாலோம் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அதனாலதான் அந்த வசனம் சொல்லுது, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஏன் அந்த கலக்கமும் பயமும் வருது அப்படின்னா, நம்ம ஃப்ளெஷ்ல எப்போல்லாம் திங்க் பண்றோம், மாம்சத்துல எப்போல்லாம் நம்ம திங்க் பண்றோமோ, இந்த விஷயம் இப்படி ஆகுமா, அந்த விஷயம் அப்படி ஆகுமா, இது என்ன நடக்கும், நாளைக்கு என்ன, நாளான்னைக்கு என்ன, அடுத்த வருஷம் இந்த காரியம் எப்படி இருக்கும், இது எல்லாத்தையும் அவர் தெரியும். அவர் நம்ம வாழ்க்கையில எதை எப்படி செய்யணுமோ, எப்ப செய்யணுமோ, அதை அவர் நேர்த்தியாய் செய்கிற தேவன். இப்படி அவரை நாம் சார்ந்து கொள்ளும்போது அந்த தேவ சமாதானம் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம இருதயத்துல நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அவர் தேவரகமான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நம்ம இருதயத்துல அவர் வைத்து சென்றிருக்கிறார். யோவான் 16வது அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கலாம். யோவான் 16:22. அதுபோல நீங்களும் இப்போது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன். அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். அவர் சொல்றாரு, எவனும் எடுத்து போட முடியாது. எந்த சூழ்நிலையும் உங்க சந்தோஷத்தை எடுத்து போட முடியாது. எப்போ? நான் மறுபடியும் உங்களை காணும் போது. அத்தனை வருஷம் 3 வருஷம் அந்த சீஷர்கள் கூட அவர் இருந்திருக்கிறாரு. ஆனா இந்த சீஷர்கள் அங்க இயேசு மரித்த பிறகு அவங்க மிகவும் துக்கம் அடையதான் போறாங்க. அங்க துக்கம் அடைந்திருக்கிறாங்க. இயேசு சிலுவைக்கு போகிறாருங்கிறத அவர் சொன்னதுனால அவங்க துக்கம் அடைகிறாங்க. ஆனா மறுபடியும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் காணும் போது மறுபடியும் அந்த சந்தோஷத்தை ஒருவனும் அவர்களில் இருந்து எடுத்து போட முடியாத ஒரு சந்தோஷத்தை இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தருகிறாராம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அப்போ இந்த 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்துவுக்குள் நம்ம வந்திருக்கிறோம்னா, நம்ம இருதயத்துல இருக்கிற இந்த சந்தோஷத்தை யாரும் எடுத்து போட முடியாது. இத முதல்ல நம்ம நல்லா புரியணும். இந்த 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்துவுக்குள், சமாதான பிரபுவாகிய அவருக்குள், பிரின்ஸ் ஆஃப் பீஸ், யெகோவா ஷாலோம், இந்த தேவனுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஆவிக்குள்ளேயே நம்ம இருப்போம் அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற இந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஒருவனும் ஒரு காலும் எந்த சூழ்நிலையும் எடுத்து போட முடியாது. அப்போ யோவான் அந்த நம்ம இன்னொரு வசனத்துல நம்ம பார்க்கிறோம், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிறைவாய் இருக்கும்படிக்கும், உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அப்போ என் சந்தோஷம் உங்களில நிலைத்திருக்கும்படிக்கு, உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு இவைகளை நான் உங்களுக்கு சொன்னேன். அப்போ உலகத்துல என்ன வேணாலும் நடக்கலாம், என்ன உபத்திரம் என்ன வேணாலும் மனிதர்கள் பேசலாம், செயல்படலாம். இந்த சீஷர்களுக்கோ அத்தனை எதிரான பிரச்சனைகள் வரதான் செஞ்சது. ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சந்தோஷத்தை ஒருத்தரும் எடுத்து போட முடியல. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க கிறிஸ்துவுக்குள் ஆவிக்கு உட்பட்டவர்களா இருந்தார்கள். சரீரம் சொல்றது, மத்தவங்க சொல்றது, நம்ம கேக்குறது, இதுல அவங்க வாழல.
ஆவியில இப்போ தேவ சமாதானத்தை அவர்கள் பெற்றவர்களாய் வாழ்ந்து அந்த ஆவியிலேயே அவர்கள் வாழ்கிறபடியினால சரீரம் சொல்றது எந்த காரியத்தையும் அவர்கள் அதற்கு செவி சாய்க்காதபடி ஆவியில இப்ப அவங்க யாரா இருக்கிறாங்க? தேவனிடத்துல அவர்கள் எவ்வளவு அவருக்கு பிள்ளைகளா இருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ஆவியில அறிந்து ஆவியிலேயே அவர்கள் வாழ ஆரம்பித்தபடியினால அவங்க என்ன செய்யல? சந்தோஷத்துக்கு குறைவு அவர்களிடத்துல இல்லை. சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். அப்போ இந்த பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியினால நடத்தப்படுகிற ஒரு மனுஷனுக்கு ஒரு காலும் சமாதானத்திற்கும் சந்தோஷத்திற்கும் குறைவு இல்லை. விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷமும் சமாதானமும் நம் இருதயத்தை நிரம்பி இருக்கும். ஏன் சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இந்த சமாதானத்தை இந்த சந்தோஷத்தை ஒருவரும் எடுத்து போட முடியாது. அப்போ இப்படிப்பட்ட தேவரகமான சந்தோஷத்தை தான் சமாதானத்தை தான் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம இருதயம் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஏன் நமக்கு ஒரு ஒரு விஷயம் நமக்கு ஒரு உடனே ஒரு சூழ்நிலை மாறும்போது, ஒரு வார்த்தையை நம்ம கேட்கும் போது, ஒரு மெசேஜை நம்ம கேட்கும் போது, ஒரு ஒரு நியூஸை நம்ம கேட்கும் போது உடனடியா நமக்கு அந்த உணர்ச்சி வருது. இந்த வார்த்தையெல்லாம் இப்ப கேட்கும் போது ஆவியில நம்ம பலப்படுறோம். ஆனா சூழ்நிலைன்னு வந்த உடனே நம்ம ட்ரிகர் ஆகி நம்ம சமாதானத்தை இழந்து போகிறோம். இதற்கு சயின்டிஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நம்ம பாடியிலேயே ஒரு மெமரி ஒண்ணு இருக்குதான். செல் மெமரி, பாடி மெமரின்னு சொல்றாங்க. இது என்ன செய்து பழைய நாட்கள் நமக்கு நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம பெற்றோர்கிட்ட இருந்து வந்த டிஎன்ஏல இருந்து இது எல்லாமே நமக்கு மெமரியில நம்ம பாடியில ஸ்டோர் ஆயிருக்குமா. இந்த பாடியில ஸ்டோர் ஆயிருக்கிற இந்த மெமரி என்ன செய்து ஒரு சூழ்நிலை, ஒரு செய்தி இத கேட்ட உடனேயே நமக்கு உடனே ஒரு எமோஷன் வருது. நம்ம இருதயம் கலங்கவும் பயப்படவும் செய்கிறது. நம்ம இந்த தேவ சமாதானத்தை உடனடியாக இழந்து போய் அந்த சூழ்நிலைகளை குறித்ததான காரியங்களை நம்ம திங்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்போ இந்த பாடியில இருக்கிற இந்த மெமரி நம்ம ரொம்ப ஆழமாலாம் திங்க்லாம் பண்ண வேண்டாம். உடனேயே நம்ம ட்ரிகர் ஆயிடுறோம். காரணம் என்னன்னா இந்த பாடியில இருக்கக்கூடிய இந்த மெமரி நிறைய பேருக்கு நம்ம உடம்புல அங்கங்க வலிகள், வேதனைகள் இதெல்லாம் இருக்கு. அதாவது நமக்கு ஏற்படுகிற வலி, நமக்கு ஏற்படுகிற காயங்கள் இது எல்லாம் ஏதோ ஒரு பாடி பார்ட்ல தான் ஸ்டோர் ஆகுமா. இந்த பாடி பார்ட்ல நமக்கு பெயின் வருது அப்படின்னா ஏதோ ஒரு செல் மெமரி அந்த 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 நமக்கு ஏற்பட்ட பாஸ்ட் ஹர்ட்ஸ், பெயின்ஸ், நம்ம தற்போது போகிற சூழ்நிலைகள் இதை எல்லாத்தையும் நம்ம தியானிக்க ஆரம்பிக்கும் போதுதான் நம்ம சரீரத்துல வலிகள் ஏற்படுகிறதை கண்டுபிடித்திருக்கிறாங்க. அப்போ நம்ம எதை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கோம்? அவர் சொல்றாரு, சமாதானத்தை, சந்தோஷத்தை நான் உனக்கு வைத்து போகிறேன். நான் கொடுக்கிற சந்தோஷத்தை ஒருவனும் உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா அவரே சமாதான பிரபு. அவரிடத்துல இருக்கிற சமாதானத்தை யாரும் எடுக்க முடியாது. தேவனிடத்துல ஒரு சமாதானம் இருக்கு. அவர் அன்பாகவே இருக்கிறார். எப்படி அவர் அன்பாகவே இருக்கிறாரோ அப்படித்தான் அவர் சமாதானமாகவே இருக்கிறார். அந்த சமாதானமாகவே இருக்கிற தேவன் இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறார். அவருக்குள்ளே நாம் இருக்கிறோம். எத்தனையோ வாக்குத்தத்தங்கள். அதுக்கு அடுத்த வசனம் கொலோசியர் 3:16 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக. ஏன் சமாதானம் கெடுதுன்னா இந்த கிறிஸ்துவின் வசனம் நமக்குள்ள பரிபூரணமாய் வாசம் இல்லாதபடியினாலதான் நம்ம சமாதானம் கெட்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஆவியில அவருடைய வார்த்தைகள் எல்லாம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது.
அப்போ ஆவியாய் ஜீவனாய் இருக்கிற அந்த வார்த்தைகளை நாம் தியானிக்க 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 நாம் சமாதானத்தை, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆவியில இருக்கிற நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த சமாதானத்தை ஒருவரும் எடுக்க முடியாது. அப்போ இந்த செல் மெமரியில இருக்கக்கூடிய இந்த அந்த பாஸ்ட் ஹர்ட்ஸ், பெயின்ஸ் இதெல்லாத்தையும் நம்ம எப்படி அதை எரேஸ் பண்ண முடியும், அதை எப்படி அழிக்க முடியும்னா, எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம ஆவிக்கு உட்பட்டவர்களாய் நம்ம மாறுகிறோமோ, இன் ஸ்பிரிட் நம்ம ஸ்பிரிட்டால நடத்தப்படணும். ஸ்பிரிட்ல இருந்து நம்ம அவர் கொடுக்கிற வார்த்தைகளை மட்டும்தான் நம்ம கேட்கணும். நம்ம மாம்சத்துல இருந்து, நம்ம 5 சென்சஸ்ல இருந்து, நம்ம அவுட்டர் இன்புட் வெளியில இருந்து வருகிற எந்த காரியங்களையும் நம்ம ஆத்துமாவுக்கு இன்புட்டா கொடுக்காம, ஆவியில இருந்து வருகிற காரியங்களை மாத்திரம் நம்ம ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி இந்த சமாதானத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இப்படிப்பட்ட சமாதானத்தை தான் தேவன் நமக்கு ஏற்கனவே அவர் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் இந்த சமாதானத்தை தான் நம்ம பெற்றிருக்கிறோம். ஒரு சூழ்நிலை வருதா, உடனே நம்ம இருதயம் என்ன சொல்லும்? இல்ல, இந்த சூழ்நிலையை குறித்து தேவன் இந்த வார்த்தையை எனக்கு தந்திருக்கிறார், இது நடக்காது, இது எனக்கு விரோதமா எழும்ப முடியாது, நான் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறந்திருக்கிறேன், எனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் வெற்றியைத்தான் தந்திருக்கிறார் அப்படின்னு இருதயம் உடனடியாக அவருக்குள்ள சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும், அவருக்குள்ளே சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும். அப்போ நமக்கு ஏற்படுகிற இந்த ட்ரிகர் எல்லாமே நமக்கு அந்த பாஸ்ட் ஹர்ட்ஸ்ல இருந்து வருகிற அந்த சமாதான குறைவுகளின் நிமித்தம்தான் நம்ம மெமரியில, பாடி மெமரியில அது என்ன செய்திருக்கு? ஸ்டோர் ஆயிருக்கு. உடனே நம்ம என்ன செய்யறோம்? ட்ரிகர் ஆகிறோம். நம்ம ஆவியில மாத்திரம் நம்ம நடக்க ஆரம்பிக்க நம்மை ஒப்பு கொடுப்போம்னா இந்த தேவ சமாதானம் நம் இருதயங்களை ஆளுகை செய்ய தொடங்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. அப்போ தேவன் அவர் எப்பவுமே சமாதானமா இருக்கிறாரு. நம்ம சமாதானத்தை இழந்து போகிறோம். எப்போ சூழ்நிலைகளை பார்க்கும்போது, நம்ம சென்சஸ் சொல்ற காரியங்களை கேட்கும் பொழுது நம்ம சமாதானத்தை இழந்து போகிறோம். ஆனா தேவன் அவருடைய கண்ட்ரோலை ஒரு நாளும் இழக்க மாட்டார். அவருக்கு எதுவும் அவரை சர்ப்ரைஸ் பண்ண முடியாது. நம்ம என்ன செய்யறோம்? நம்ம சூழ்நிலைகளை பார்க்கும்போது, மனிதர்களை பார்க்கும்போது, மனிதர்களுடைய வார்த்தையை கேட்கும்போது உடனே நமக்கு என்ன வந்துருது? பயம் வந்துருது, கவலை வருது, சமாதானம் கெட்டு போகுது. ஆனா அவருக்கு அப்படிப்பட்ட பேனிக் சிச்சுவேஷனே கிடையாது. அவருக்கு முடிவுல இருந்து ஆரம்பமும் தெரியும், முடிவும் அவருக்கு தெரியும். வாசிக்கலாம். ஏசாயா 46வது அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 46:10. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகாலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி. போதும். அப்போ அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும், அப்போ என்ன நடக்க போகுது? He is all knowing, he is all powerful. அவரால எதையும் செய்ய முடியும். அவருக்கு எல்லாமே அவருக்கு தெரியும். நமக்கு தான் நாளைய குறிச்சு பயம், அடுத்த வருஷம் என்ன நடக்குமோ அப்படிங்கிற பயம். அவருக்கு தான் பிள்ளை வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறதும் அவருக்கு தெரியும். தன்னை குறித்தும் அவருக்கு தெரியும். தான் எவ்வளவு வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர். தான் என்ன செய்யறோமோ, என்ன பேசுறோமோ அதுதான் என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை செய்வேன். அப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தேவன் இருக்கிறபடியினால அவருடைய சமாதானம் ஒரு நாளும் கெட்டு போகாது. அந்த தேவன் தான் நம்ம கூட இன்றைக்கு இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருப்போம் என்றால், என் வாழ்க்கை அவர் கண்ட்ரோல்ல இருக்கு, என்ன செய்யணும், எனக்கு எது எப்ப கொடுக்கணும், எப்ப எதை நான் சுதந்திரித்து கொள்ளணும், எல்லாம் அவருக்கு தெரியும். அப்படிங்கிற தேவனுடைய கரத்துக்குள்ள நான் இருக்கிறேன், அவருக்குள்ள நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம ஆழமாய் அறிய ஆரம்பிக்கும் போது அந்த தேவ சமாதானம் நம் இருதயங்களில்
ஆளுகை செய்ய தொடங்கும். அவர் ஏதோ ஒண்ணு நடக்கிறத இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ அப்படிலாம் அவருக்கு பயமே கிடையாது. ஃபியர் ஆஃப் இமேஜினேஷன். இமேஜினேஷன் நமக்கெல்லாம் என்ன பயம் அப்படின்னா, இப்படி இமேஜினேஷன் பண்ணியே நம்ம பயப்படுவோம். இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ, இந்த சூழ்நிலை இப்படி இருக்கு, இது இப்படி ஆனா என்ன நடக்கும், என் வாழ்க்கை என்ன ஆகும், இப்படியே இமேஜினேஷன்லயே நம்ம பயந்து கொண்டு இருக்கிறோம். உலகம் மாறலாம், மனுஷங்க மாறலாம், மனுஷ வார்த்தைகள் மாறலாம். ஆனா அவர் சொல்றாரு மல்கியா 3வது அதிகாரம் 6வது வசனத்துல, நான் கர்த்தர், நான் மாறாதவர். எது வேணாலும் மாறலாம், அவர் மாறாதவர். அப்போ எப்போ அந்த பீஸ் நமக்கு எப்போ இருக்கும்னா, அந்த அவருடைய தேவ ரகமான அந்த சமாதானத்தை அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு ஆவிக்குள்ளேயே நம்ம நடத்தப்படும் போது, ஆவியானவரால நடத்தப்பட்டு ஆவியானவருடைய சத்தத்தை நாம் கேட்கும் பொழுது, இந்த பாடி மெமரி எல்லாம் அது தானாய் அது என்ன செய்ய ஆரம்பிக்கும், அழிக்கப்படும். அந்த பாடி மெமரி அழிக்கப்பட நம்ம ஆவியில நிரம்ப 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 எப்படி அன்றைக்கு சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்களோ, அது போல நம்ம பாடியில இருக்கிற எல்லா விதமான அந்த மெமரிஸும் அது என்ன செய்யறோம், அது அழிந்து போயிரும். அப்படி நடக்கும்போது நம்ம பாடியில இருக்கக்கூடிய எல்லா விதமான இன்கன்வீனியன்சஸ், பெயின்ஸ் எல்லாம் அது ஆட்டோமேட்டிக்கா அது இல்லாமலே போய்விடும். அப்போ நம்ம இன்றைக்கு எதை பார்க்கிறோம், பிரசன்ட்ல இருக்கிறத பார்க்கிறோம். ஒரு ஒரு பசில் கொடுக்கறாங்க, அந்த பசில் ஃபுல் பிக்சர் இருந்தாதான் அந்த பசில் என்னதுங்கிறது நமக்கு தெரியும். ஆனா நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அந்த பசிலோடைய இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் பசில் அடுக்குவாங்க. நிறைய பேர் நம்ம பார்த்திருக்கிறோம். ஒன்னொன்னையா சேர்க்கும் போது அதோடைய முழு படம் வரும். ஆனா நம்ம பார்க்கிறது ஏதோ ஒரு பீஸ் மட்டும் நம்ம பார்த்துட்டு, இது இப்படியா இருக்குமோ, அது அப்படியா இருக்குமோ, இது யானையா இருக்குமா, குதிரையா இருக்குமா, அனிமல்ஸ், அந்த பசில்ல அனிமல்ஸ் இருக்கும், ஃப்ரூட்ஸ் இருக்கும். ஏதோ ஒரு பார்ட்டை வச்சுட்டு நம்மளா எதையாவது ஒண்ணு சொல்லிட்டு இருப்போம். ஆனா தேவனுக்கு தான் தெரியும், அந்த ஃபுல் பிக்சர் தெரியும். அவர் நமக்கு நம்முடைய பெயின் அவருக்கு தெரியும். அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள்ல நமக்கு டிலே ஆயிட்டு இருக்கு. எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனா அவருக்கு ஒண்ணு தெரியும். இது எல்லாமே அவருடைய பெர்ஃபெக்ட் பர்பஸ். அவருடைய பரிபூரணமான சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாகத்தான். இதெல்லாத்தையும் கடந்து என் பிள்ளை வருவா. நிச்சயமாய் அவள் தேவரகமானவளாய், தேவரக விசுவாசமும் சந்தோஷமும் நிறைந்தவளாய் இந்த பூமியில அவள் உப்பாய் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருப்பாள் என்பதை தேவனுக்கு அந்த முழு படமும், நம்மை குறித்ததான முழு படமும் அவருக்கு தெரிந்தபடியினாலதான் அவருடைய சமாதானத்தை ஒரு நாளும் யாரும் கெடுக்க முடியாது. ஏன்னா he is all knowing. என்ன நம்ம வாழ்க்கையில நமக்கு இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நடக்கிறது என்னதுன்னு முழுசா தெரியாததுனால நம்ம கவலைப்படுறோம். ரோமர் 8:28 பார்க்கிறோம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. எல்லாமே நமக்கு எப்படிதான் இருக்குதாம், நன்மைக்கு ஏதுவாகத்தான் இருக்கிறதாம். அப்போ தேவ சமாதானம் அவருடைய பெர்ஃபெக்ட் நாலேஜ், அவருடைய பெர்ஃபெக்ட் பிளான்ல இருந்து அவருக்கு அந்த சமாதானம் எப்பொழுதும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவருக்கு பெர்ஃபெக்ட் விஸ்டம் இருக்கு, பெர்ஃபெக்ட் நாலேஜ், பெர்ஃபெக்ட் பிளான். அவரே சமாதானமா இருக்கிறார். ஏன்னா அவரால செய்ய முடியாத காரியம்னு ஒண்ணுமே இல்லை. அப்போ இன்றைக்கு அந்த தேவன் நம்ம வாழ்க்கையில இருக்கிறாரு, நம்ம கூட இருக்கிறாருன்னா நம்ம வாழ்க்கையில அவரால செய்யக்கூடாத காரியம் ஒன்று இல்லை அப்படிங்கிறத நம்ம இருதயம் எப்பொழுது அதை ஆழமாய் நம்ப ஆரம்பிக்கிறோம், நம்ம கான்சியஸ்னஸ்ல அதை எப்ப ஆழமா அறிய ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது நம்ம இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். அடுத்ததான் நம்ம பார்க்கிறோம் 1 யோவான் 4வது அதிகாரம் 18வது வசனத்துல, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், அன்பிலே பயம் இல்லை. நம்ம தேவன் எப்படிப்பட்ட தேவன், அன்பாகவே இருக்கிற தேவன்.
அப்போ பெர்ஃபெக்ட் லவ் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் பெர்ஃபெக்ட் பீஸ் இருக்கும். அந்த பூரண அன்பு இருக்கிற இடத்துல பூரணமான அந்த சமாதானமும் இருக்கும். இப்பவும் நமக்கு ஏன் பயம் வருதுன்னா, தேவனுடைய பூரணமான அந்த அன்பை நம்ம அறிந்து கொள்ளாத இடங்கள்ல தான் இந்த பூரண சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருப்போம். தேவனுடைய இருதயம் முழுவதும் பரிசுத்தமான அன்பினால் நிறைந்திருக்கிறது. அந்த அன்புல நம்ம ரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இருதயம் எப்பொழுதும் சமாதானத்துல நிரம்பி இருக்கும். அந்த சமாதானத்துல நம்ம இல்ல, அந்த பூரண சமாதானம் நமக்கு இல்ல அப்படின்னாதான், அந்த பூரண அன்பை நம்ம உணர்ந்து கொள்ளல அப்படின்னாதான் இந்த பூரண சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ தேவன் இவ்வளோ நம்மள ப்ரெஷியஸா பார்த்து நமக்காகவே எல்லாவற்றையும் படைத்து நமக்காகவே தன்னுடைய குமாரனை அவர் அனுப்பி நமக்காகவே அவர் இவ்வளவு பாடுகள் பட்டு நமக்காகவே மரித்து நமக்காகவே உயிர்த்தெழுந்திருக்கிறார்னா அந்த பரிபூரணமான அன்பை நமக்காகவே அவர் செய்திருக்கிறார்னா நம்ம எந்த இடத்துல அவர் கைவிடுவார்? இந்த அன்பை நம்ம ஆழமா அறிய 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 அந்த பெர்ஃபெக்ட் லவ், அந்த பூரணமான அந்த அவருடைய அன்பை நம்ம அறிந்து கொள்ள ஆரம்பிக்கும் போது நம்ம இருதயம் தேவ சமாதானத்தினால் என்றென்றைக்கும் எப்பொழுதும் நிரம்பி இருக்கும். மனுஷங்களை பார்க்கிற வரைக்கும், மனுஷ வார்த்தைகளை நம் பார்க்கிற வரைக்கும், சூழ்நிலைகளை பார்க்கிற வரைக்கும், மாம்சத்துல நம்ம நடக்கிற வரைக்கும் இந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம பரலோகத்துல பார்க்கிறோம், அங்க பரலோகத்துல ஒரு கான்ஃபிளிக்ட் கிடையாது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேருக்குள்ளேயும் அன்பு மட்டும்தான் இருக்கு. பிதா குமாரனை குமாரனத்துல அன்பு செலுத்துகிறத அவர் பகிரங்கமா அவர் வெளிப்படுத்துகிறத பார்க்கிறோம். குமாரன் பிதாவை மகிமைப்படுத்துகிறத பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறத பார்க்கிறோம். இவங்களுக்குள்ள, இந்த திரியேக தேவனுக்குள்ள அன்பின் ஐக்கியம் மட்டும்தான் இருக்குது. பெர்ஃபெக்ட் யூனிட்டி இருக்கு. அங்க உடைக்கப்படாத ஒரு அன்புரோக்கன் பீஸ், அந்த சமாதானம் அவர்களுக்கு நிலையா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 29:11 பார்க்கிறோம், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அப்போ அவர் நமக்கு பலன் கொடுக்கிறாரா? அவர் நமக்கு சமாதானம் அருளி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறாரா? அவருடைய பிரசன்ஸ்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னாலே, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அவங்க இருக்கிற அந்த சமாதானத்துக்குள்ள, அந்த பிரசன்ஸ்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னாலே அங்க தேவ ரகமான சமாதானத்தை தான் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிங்கிறதுதான் நிஜமான சத்தியம், உண்மை. அந்த அட்மாஸ்பியரே எப்படிதான் இருக்கும்? சமாதானமா தான் இருக்கும். அந்த பிரசன்ஸ்குள்ள போயிட்டோம் அப்படின்னா அவரோட அன்பை நம்ம ஆழமா அறிஞ்சு அவர் எப்படிப்பட்ட சமாதானத்தை உடையவரா இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறிய 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 இந்த சமாதானத்தை நாம் நிரந்தரமாய் பெற்றுக்கொள்ளுகிறோம். அங்க அவருடைய சிங்காசனத்தை சூழ அங்க என்ன இருக்குது அப்படின்னா சமாதானமும் அந்த சந்தோஷமும் அங்க ஆராதனையும் மாத்திரம்தான் இருக்குது. அங்க கான்ஸ்டன்ட் அந்த பிரசன்ஸ்குள்ள நம்ம போயிட்டோம்னா அங்க எப்பொழுதும் துதியின் சத்தம், அங்க அமைதி, அதுதான் இருக்குது. வாசிக்கலாம். 4வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள். வெளிப்படுத்துதல் 4:2-3. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. அப்போ அத நீங்க ஃபுல்லா அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அங்க ஸ்பிரிட்ல போகும்போது யோவான் என்ன ஆனாரா? ஆவிக்குள் ஆகி
அங்க அந்த ரெல்ம், ஹெவன்லி ரெல்ம்குள்ள போறாரு. அப்போ வானத்துல ஒரு சிங்காசனம் இருக்கு. அந்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் தான் இன்னைக்கு என்ன செய்கிறார்? ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிர கல்லுக்கும் பதும ராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. இந்த வானவில் அப்படின்னாலே உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையின் தேவன் இன்றைக்கு அங்கே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். இன்றைக்கு அந்த அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த தேவனோடு கூட நாம் இருக்கிறோம். அப்படின்னா அவர் என்னென்னலாம் இந்த புது உடன்படிக்கையின் கீழே நமக்கு சொல்லி இருக்கிறாரோ அத்தனை ஆசீர்வாதங்களும் இன்றைக்கு நமக்குரியவைகள். இன்றைக்கு இந்த புது உடன்படிக்கையின் கீழே தான் அவர் நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வானவில் அவருடைய சிங்காசனத்தை சுற்றி இருக்கும் என்றால் அவர் எவ்வளவு தூரம் அந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நமக்கு உண்டான அத்தனை ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் அவர் கொடுத்திருக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளமாக அந்த வானவில் அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் தான் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். சகல துரைத்தனங்கள், சகல அதிகாரங்களுக்கும் அவர் மேலானவராய் இருக்கிறார். அதை எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடிய வல்லமையை அவர் கிறிஸ்துவாகிய தலையாகிய கிறிஸ்து பெற்றிருக்கிறார். இன்றைக்கு நாம் அவருடைய சரீரமாய் இருக்கிறோம். அப்படின்னா இன்றைக்கு நாம் தான் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறோம். நம்மை எந்த சூழ்நிலையும் எதுவும் ஆளுகை செய்ய முடியாது. சமீபத்துல ஒரு தேவ மனிதருடைய ஒரு மெசேஜ்ல நான் கேட்ட ஒரு காரியம், ஒரு சர்ச்ல அவர் பிரசங்கம் பண்ண போகும்போது இப்படித்தான் ஆளுகையை குறித்து அவர் பேசி கொண்டிருந்தாராம். கிறிஸ்து உங்களை ஆளுகை செய்கிறார், ராஜாவாய் அவர்தான் இன்றைக்கு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்னு எவ்வளவோ பேசின பிறகு கடைசியில மெசேஜ் எல்லாம் முடிச்சிட்டு, இப்போ இந்த உலகத்தை யார் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார், இப்போ நம்மை யார் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்னு கேட்ட உடனே எல்லாரும் கோரஸா சாத்தான் தான் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான்னு சொன்னாங்களாம். அவருக்கு ரொம்ப வருத்தமாயிட்ட. இவ்வளவு தூரம் கிறிஸ்து ஆளுகை செய்கிறார்னு சொன்ன பிறகு கூட இந்த ஜனங்களுக்கு புரியலையே. ஏன்னா எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி சிலுவையிலே வெற்றி சிறந்தார்னா இன்றைக்கு ஆளுகை நம்மிடத்துல வந்திருக்குதுன்னு இவ்வளவு சொன்ன பிறகும் புரியலையேன்னு இனி இந்த ஜனங்களுக்கு பிராக்டிக்கலா நம்ம சொன்னாதான் புரியும்னு சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே ஆளுகையை அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ள இருந்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிற எல்லா சகல விதமான பிசாசுகளையும் நான் துரத்துறேன்னு சொன்னப்போ அத்தனை ஜனங்கள் அங்க என்ன செஞ்சாங்களாம்? கீழே விழுந்தாங்களாம். ஏன்னா அவங்க எல்லாரும் ஒன்ன நம்பிட்டு இருக்கிறாங்க, அங்க பிசாசு தான் ஆளுகை செய்யறான்னு நம்பிட்டு இருந்தாங்க. அந்த உண்மை, அந்த பொய் உடைக்கப்படும் போது அவங்கள ஆளுகை செய்து கொண்டிருந்த சத்ரு என்ன செஞ்சுச்சு? ஒவ்வொருவரை விட்டு வெளியேறிச்சான். அவர் அவ்வளவு தூரம் பிரசங்கம் பண்ணப்போ அதை புரியாத ஜனங்கள் இந்த பிராக்டிக்கலா இதை செய்த மாத்திரத்துல அந்த சத்தியத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்களா? இன்னைக்கு நம்ம எதை புரிந்து கொண்டிருக்கிறோம்? பிசாசு ஆளுகை செய்யறான், பிசாசு என் குடும்பத்துல இருக்கிறான், பிசாசு அப்படி செய்யறான் அப்படின்னு அவன் ஆளுகை செய்கிறாங்கிறத நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோமா? இல்ல, நான் வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டேன், எனக்கு கீழே தான் எல்லா துரைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாவற்றையும் அவர் உறிந்து எடுத்து விட்டார். அந்த சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் நான் என்னை ஆளுகை செய்யும்படி தேவன் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொண்டோம் அப்படின்னா நமக்கு என்றென்றைக்கும் சமாதானம் உண்டு. அப்போ இந்த பீஸ் ஆஃப் காட், தேவ சமாதானத்தை குறித்து இன்றைக்கு பார்த்திருக்கிறோம். அப்போ அவரே சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். He is God of peace. He is Prince of peace. சமாதான பிரபுவாய் அவர் இருக்கிறார். அவருக்கு எதுவுமே அவரை சர்ப்ரைஸ் பண்ண முடியாது. நம்ம தான் சில காரியங்கள் அற்புதங்கள் நடந்தா நம்ம உடனே அதுல ரொம்ப சர்ப்ரைஸ் ஆறோம். அந்த சீஷர்கள்ட்ட அவரு அங்க ஒரு இடத்துல சொல்றாரு, உங்க இருதயம் இன்னும் ஏன் கடினமா இருக்குன்னு கேட்கும் போது அவங்க அவர் செய்த அற்புதத்தை குறித்து ஆச்சரியப்படுறாங்க.
நமக்கும் ஏன் பல வேளைகள்ல நம்ம நன்றி செலுத்தணும். அவர்தான் நமக்கு எல்லாமே, நமக்கு அவர்தான். அவர் இல்லன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம இன்னைக்கு இல்ல. நன்றியறிதல் உள்ளவர்களா தான் இருக்கணும். ஆனா எல்லா காரியங்களும் நம்மள சர்ப்ரைஸ் பண்ணுது. ஒரு 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 மனுஷ வார்த்தை நமக்கு வருதுன்னா சோர்ந்து போறோம். ஒரு நல்லது நடந்ததுன்னா நம்ம சர்ப்ரைஸ் ஆகுறோம். காரணம் என்னன்னா, நம்ம இன்னும் தேவனை யார் என்பதை நாம் அறிந்து கொள்ளவில்லை. அவர எதுவும் சர்ப்ரைஸ் பண்ண முடியாது. ஏன்னா, அவருக்கு தெரியும் என் ஆலோசனை தான் நிலை நிற்கும். நான் சொன்னது தான் நடக்கும். ஐ ஆம் ஆல் பவர்ஃபுல். ஐ ஆம் ஆல் நோயிங். ஐ ஆம் த பிரின்ஸ் ஆஃப் பீஸ். இது அவருக்கு அவருடைய நேச்சரே அதுதான். அப்படிங்கிறதுனால அதை அறிந்திருக்கிறார். அப்போ நாமும் அந்த கண்ணோட்டத்துல தேவன் எப்படி இருக்கிறார், அப்படித்தான் அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தான் எனக்குள்ளே அவர் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத எப்போ ஆழமாய் நம்ம அறிய ஆரம்பிக்கிறோமோ, இந்த தேவரகமான சமாதானம், சந்தோஷம் என்றென்றைக்கும் நம் வாழ்க்கையில் ஆளுகை செய்கிறதை நாம் பார்க்க முடியும். He is full of love. பூரண அன்பு, perfect love. அவருடைய அன்பை நம்ம தியானிக்க 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 நமக்குள்ள சமாதானம் வந்துரும். அவரோட அன்பை நம்ம எப்படி தியானிக்க முடியும்? அவருடைய வாக்குத்தத்தங்களை குறித்து நம்ம தியானிக்கும் போது பார்த்தோம். ஏன் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார்னா, அவருடைய இருதயத்தை அதில் வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொரு வாக்குத்தத்தத்துக்கும் பின்பாக இருக்கிற, ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்பாக இருக்கிற அவருடைய அன்பை நம்ம அறிந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுதே இந்த பயங்கள் நம்மை விட்டு விலகும். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளி தேவ சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. இன்னொன்னு, நம்ம சமாதானத்தை கெடுக்கிற ஒரு காரியம் என்னன்னா, நம்ம அன்புல எப்பெல்லாம் குறைவுபடுகிறோமோ அப்பெல்லாம் நம்ம சமாதானம் கெடும். இங்க பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேருக்குள்ளயும் அந்த தேவரகமான அன்பு, ஒருவரை ஒருவர் நேசிக்கிற அந்த உறவிலே அவங்க இருக்கிறாங்க, அந்த திரியேக தேவன். இன்றைக்கும் இந்த அன்புல நம்ம குறைவுபடும் போதுதான் நமக்கு சமாதானம் கெட்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ தேவ சமாதானம் அப்படிங்கிறது எங்கேயோ தூரமா இல்ல. அவர் அததான் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம அவர்ல ரெஸ்ட் பண்ணும்போது, அவருடைய வார்த்தையை எடுத்து அத நம்ம கான்சியஸ்னஸ்ல நம்ம பார்க்கிறோம். தாவீது ஒவ்வொன்னையும் ஆத்துமாவுக்கு சொல்லி கொடுக்கிறார். நம்ம தினந்தோறும் பண்ணுகிற ஜெபம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இது ஆத்துமாவுக்கு அவர் சொல்றாரு. அப்போ இந்த ரகமான சமாதானத்தை ஆவியில நம்ம பெற்றிருக்கிறோம்னா, இத நம்ம ஆத்துமாவுக்கு நம்ம சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். நம்ம சொல்லி கொடுக்கணும். ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் தியங்குகிறாய்? என் ஆத்துமாவை நான் அடக்கி அமர பண்ணினேன். இந்த ஆத்துமாங்கிற வார்த்தைகளை நீங்க தியானித்து பாருங்க. தாவீது எப்படியெல்லாம் தன்னுடைய ஆத்துமாவோடு கூட அவர் பேசி கொண்டிருக்கிறார். முற்றிலுமாய் பரிசுத்த ஆவியானவரை ஒரு எப்பொழுதுமே தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை பெறாத தாவீது அந்த இடத்துல அவ்வளவு தூரம் ஆவியில இருந்து அங்கே ஆத்துமாவுக்கு தன்னுடைய காரியங்களை அவர் சொல்லி கொண்டு இருந்திருப்பார் என்றால், இன்றைக்கு நீங்களும் நானும் நிரந்தரமாய் பரிசுத்த ஆவியானவரை நமக்குள் பெற்றிருக்கிறோம்னா, நம்ம ஆவியில இருந்து நம்ம ஆத்துமாவுக்கு எத்தனை விஷயங்களை நம்ம சொல்லி கொடுக்கணும். நம்ம ஆத்மா, அதுதான் கான்சியஸ்னஸ். நம்ம இருதயம், இந்த இருதயத்துக்கு எவ்வளவு தூரம் ஆவியில இருக்கக்கூடிய காரியங்களை நம்ம சொல்லி கொடுக்கிறோமோ, நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோமோ, அவ்வளவு தூரத்துக்கு நம்ம ஸ்ட்ராங் ஆவோம், நம்ம பலப்படுவோம். தென் அப்பொழுது சமாதானத்தின் தேவன் நம்ம கூட என்றென்றைக்கும் இருப்பார். நம்ம சொல்லிக் கொடுக்க பிலிப்பியர் 4 இதெல்லாம் இன்னும் நம்ம தியானித்து பார்ப்போம். இன்னைக்கு ஏன் நம்ம இந்த காரியங்களை குறித்து தியானித்து பார்க்கிறோம்னா, உங்க ஒவ்வொருவருக்குள்ள இருக்கிற அந்த யுத்தங்களை தேவன் ஓய பண்ணும்படி விரும்புகிறார். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிற தேவன். அப்போ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய யுத்தங்களை, ஆவிக்குரிய யுத்தங்களை அவர் ஓய பண்ணும் பொருட்டாய் இன்றைக்கு தேவன் இந்த வார்த்தைகளை நம்மோடு கூட இடைப்படுகிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள்.
அப்போ நம்ம ரெஸ்ட்ல இருந்து அமைதலா இருந்து ஆவியில நமக்கு என்னெல்லாம் அவர் கொடுத்திருக்கிறாரோ அதை நம்ம அறிய 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 இந்த தேவ சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் மாறுகிறோம். அதனாலதான் நம்ம பார்க்கிறோம் ஏசாயா 26:3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். அப்ப அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனது எப்போ உண்டாகும்? நம்ம ஆவியில இருக்கிற காரியங்களை நம்ம மனதுக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க இந்த மனது அவரை உறுதியாய் பற்றி கொள்ள ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகுதான் அவரையே நம்ப ஆரம்பிக்கும். உண்மையே நம்பி இருக்கிறபடியினால் வேற எதையும் அந்த மனது பார்க்காது. என் அப்பா இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு, என் அப்பா எனக்காக இதை செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. நம்ம நேற்றைய தினம் தியானித்தோம், அவர் எதெல்லாம் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறார். நம்ம நீதிமான்களாய் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். நாம இன்றைக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். நமக்கு நியூ நேச்சர், புது சிருஷ்டியாய் நாம் மாறி இருக்கிறோம். இதெல்லாம் குறித்து நம்ம ஆழமாய் தியானித்தோம். இதெல்லாம் எனக்கு நடந்திருக்கிறதுங்கிறத நம்ம ஆத்துமாவுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க நம்ம மனதுக்கு அதை சொல்லிக் கொடுக்கும் போது இந்த மனது என்ன செய்கிறதாம்? அவரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்கிறது. ஆவியில இன்றைக்கு அந்த சமாதானத்தை சந்தோஷத்தை பெற்றிருக்கிறோம். ஆனா ஆத்துமாவில் அதை பெற்றுக்கொள்ளாதபடியினாலதான் இந்த தேவ சமாதானத்தை இன்னும் நம்ம சுதந்திரிக்காமல் இருக்கிறோம். அப்போ இந்த ஆவியில பெற்ற இந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நம்ம ஆத்துமாவுக்குள்ள நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கும் போது, இல்ல இந்த இடத்துல நீ இருக்கிற, நீ அவருக்கு பிள்ளையா இருக்கிற, ஆவியானவர் நம்ம ஆவி கூட அவர் சாட்சி கொடுக்கிற, நீ தேவனுக்கு பிள்ளை என்பதை சாட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறார். அதனால நீ தேவனுக்கு பிள்ளையா இருக்கிறபடியினால அவர் உன்னுடைய எல்லா ஜெபங்களையும் அவர் கேட்டு உனக்கு பதில் கொடுக்கிறபடியினால நீ சோர்ந்து போக தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம ஆத்துமாவுக்கு நம்ம சொல்லி கொடுக்க வேண்டும். அந்த இடத்துக்கு நம்ம மனது வரும்போது அவரை உறுதியாய் பற்றி கொள்ளும், அவரையே நம்பும். அப்பொழுது உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். அப்ப அந்த பெர்ஃபெக்ட் பீஸ அவர் நமக்கு கொடுத்து நம்மை பாதுகாத்து கொள்ளுகிறாராம். பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர். அப்போ நம்ம இருதயத்தை வேற எந்த காரியங்களும் டிஸ்டர்ப் பண்ணாதபடி அவர் நம்ம இருதயத்துல பெர்ஃபெக்ட் பீஸ கொடுத்து அவர் நம்மை பாதுகாக்கிறாராம். நம்ம இருதயம் இன்னைக்கும் கலக்கத்திலையும் பயத்திலையும் இருக்குன்னா நம்ம பழைய நிறைய இன்புட் நம்ம ஆத்துமாவில நம்ம மாம்சத்துல இருந்து நம்ம கொடுத்த இன்புட்னால. ஆனா எப்போ நம்ம மனதை அவருக்கு முழுமையுமாய் நம்ம ஆவியில இருந்து நம்ம பெற்ற காரியங்களை நம்ம ஆத்துமாவுக்கு அதை ட்ரெயின் பண்ண நம்ம ஆத்துமாவை பழக்குவிக்கும் போது நம்ம மனது அவரையே பற்றி கொண்ட மனதாய் மாறுகிறது. அந்த மனது பற்றி கொண்ட மனதை உடையவர்களாய் நாம் மாறும்போது அவரையே நம்புகிறோம். அப்போ பெர்ஃபெக்ட் பீஸ் நம்ம ஹார்ட்டை ரூல் பண்ண ஆரம்பிக்குது, நம்ம இருதயத்தை ஆளுகை செய்ய ஆரம்பிக்குது. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, அவர் பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வாராம். அப்ப இன்றைக்கு இந்த சமாதானத்தை தான் அவர் வைத்து போயிருக்கிறார். உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல. உலகம் எதையோ நடக்கிற காரியங்களை வைத்துதான் நமக்கு ஒரு சமாதானத்தை நமக்கு தருது. ஆனா இந்த சமாதானம் இல்ல. எதுவுமே நடக்காம இருந்த பொழுதிலும் ஒரு சமாதானம் நம்ம இருதயத்துல நிரப்பிக்கொண்டே இருக்கிறது. அதுதான் தேவ ரகமான சமாதானம். ஏன்னா he is God of peace. இந்த தாவீதை பார்க்கிறோம், அவன் சமாதானத்தை டிஸ்டர்ப் பண்ணவே முடியல. கோலியாத்தை பார்த்தப்ப கூட அவன் சமாதானம் டிஸ்டர்ப் ஆகல. காரணம் என்ன? அவன் ஆத்துமாவுக்கு ஒன்றை நன்றாக சொல்லி கொடுத்திருந்தான், உடன்படிக்கையின் தேவன். இந்த உடன்படிக்கையின் தேவன் என் கூட இருக்கிறார்னா நான் நிச்சயம் ஜெயிப்பேன். அந்த சவுல் ராஜாவுக்கு அது புரியல. அந்த அத்தனை இஸ்ரவேல் ஜனங்கள் சரீரத்துல பலவான்களா தான் இருக்கிறாங்க. தாவீதோடைய அண்ணமாருக்கும் அது புரியல. ஆனா
ஒன்றை தாவீது தன் மனதுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருந்தான். தன் தேவன் யார்? தன் தேவன் எப்படிப்பட்டவர்? தன் தேவன் உடன்படிக்கைக்கு எவ்வளவு உண்மையுள்ளவர்? அவர் உடன்படிக்கையின் தேவன் என்பதை அவன் ஆத்துமாவுல அவன் அறிந்து உணர்ந்திருந்தபடியினால, அந்த கோலியாத்த பார்த்தப்ப கூட அவன் துளி அளவு கூட அவன் இருதயத்துல சமாதானம் கெட்டுப் போகவில்லை. இந்த சமாதானத்தை அவன் பழைய உடன்படிக்கையிலேயே அவன் பெற்றிருந்திருப்பான் என்றால், இன்றைக்கு புது உடன்படிக்கையின் கீழே அவரை ஏற்றுக்கொண்ட நம்ம அனைவரும் அவருக்கு பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். சிலுவையில் தேவன் நம்மை பெற்றெடுத்திருக்கிறார். புது சிருஷ்டியாய் நாம் மாறி இருக்கிறோம். நீதிமான்களாய் இருக்கிறோம். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளது. அப்ப நம்ம ஜெபத்தை நீ என்ன கேட்டாலும் நான் அதை உனக்கு செய்வேன்னு அவர் சொல்லி இருக்கிறார். அப்போ நம்ம எதற்கு பயப்படணும்? இந்த எண்ணங்கள் நம்ம இருதயத்துல நிரம்ப 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 நிரம்பதான் பூரண சமாதானத்துடன் நம் இருதயம் காக்கப்படும். இப்போ இன்றைக்கும் இந்த சமாதானத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறாருங்கிறத நீங்க உணரும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை உங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் நிச்சயம் செய்வார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான காலை வேளையில கூட கர்த்தாவே, எங்களை நீர் பலப்படுத்தி இருக்கிறீர் அப்பா. இந்த காலை வேளையில நாங்க ஒவ்வொருவரும் எங்க ஆத்துமாவுக்கு சொல்றோம், நீ தேவனுக்கு பிள்ளை என்பதை எங்க ஆத்துமாவுக்கு நாங்க சொல்றோம்ப்பா. இந்த காலை வேளையில அப்பா, எந்த இடத்துலலாம் நாங்க பயந்து கொண்டு இருக்கிறோமோ, கலங்கி கொண்டு இருக்கிறோமோ, அந்த இடத்தை பார்த்து பேசுறோம்ப்பா. நீ தேவனுடைய நேசகுமாரத்தி, நீ தேவனுடைய நேசகுமாரன். இதை எங்க ஆத்துமாவுக்கு நாங்க சொல்லி கொடுக்கிறோம். உன்னில் நான் பிரியமாய் இருக்கிறேன் அப்படிங்கிற சத்தம் தான் தேவனுடைய சத்தமாய் நம்முடைய ஆவியில் இருக்கிறது. அதை நம்ம ஆத்துமாவுக்கு பேசுவோம், நம்ம மனதுக்கு பேசுவோம். ரீபால ஹாஷல பிரஹி தலூஷரபா ரேக்கெலெம் லேஹி தில் ஹஷூர் ரபிகோ லூ ஹதூஷலபா ரீபால ஹஷேக்கெலே பிரேக்கே தி ஹிலீஷோ ரூ ஹதூஷல் லே மேரி ஹில் ஹஷீகோ லூ ஹஷூரபா. அந்த ஆத்துமா, நீ தேவனுடைய பிள்ளை, அவரால் முற்றிலும் நேசிக்கப்படுகிற ஒரு பிள்ளையாய் நீ இருக்கிறாய். இத உங்க மனதுக்கு நீங்க சொல்லி கொடுங்க. முற்றிலும் நேசிக்கப்படுகிறவர்கள், முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள், முற்றிலும் அன்பு கூறப்படுகிறவர்கள். ரீமலஹாஷல பிரிஹதரு ரீஷபீஹோ லூஷரபா. இந்த கிறிஸ்து உனக்காக வந்து, உனக்காக மரித்து, உனக்காக உயிரோடு எழுந்திருக்கிறார் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் உங்க மனதுக்கு நீங்க சொல்லுங்க. அவர் ஏதோ உலகத்துக்கு வந்தாரு போனாருங்கிறது இல்ல, உங்களுக்காக, எனக்காக மரித்து, எனக்காக உயிர்த்து, எனக்காக ஆளுகையை அவர் பெற்றிருக்கிறார். எனக்கான சுகத்தை அவர் ஏற்கனவே வைத்து போயிருக்கிறார். சொல்லுங்க, ஆத்துமாவே நீ கலங்காத, நீ சோர்ந்து போகாத, தேவனை நோக்கி காத்திரு. ரட்சிப்பு அவராலே வருகிறது. அவருடைய பரிபூரணமான அன்பு உன்மேல் இருக்கிறது. அவர் சொல்றாரு, முள்ளுகளுக்குள் லீலி புஷ்பம் எப்படியோ குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். ஒருவேளை நீங்க சொல்லலாம், எனக்கு நான் முட்களுக்குள்ள இருக்கிறது போல இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீதான் எனக்கு பிரியமானவள், நீதான் எனக்கு பிரியமான குமாரத்தி. உன்மேல் பறந்த என் கொடி நேசம். அவருடைய நேசம் மரணத்தை விட வலிமையாய் இருக்கிறதா. அவருடைய நேசம் அக்கினியாய் நம்மை பற்றி பிடிக்கிற ஒரு நேசமாய் இருக்கிறது. இன்றைக்கு அந்த நேச அக்கினி உங்க மனதை பற்றி பிடிக்கிறதை நீங்க பாருங்க. உங்களுக்காகவே கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தின அந்த அன்பை நீங்க பார்க்கும் பொழுதே, இந்த நிமிஷத்திலேயே அந்த அன்பின் அக்கினி உங்க இருதயத்துல பற்றி பிடிக்க ஆரம்பிக்கிறதை நீங்கள் காண முடியும். இந்த அன்பின் அக்கினி உங்களை சூழ்ந்து இருக்கிறத நீங்க பாருங்க.
இந்த தேவன் நம்ம கூட இருக்கிறாருன்னா நம்ம சமாதானத்தை ஒன்றும் ஒரு காலும் கெடுக்க முடியாது. நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பான்னு கூப்பிட்டாலே எங்களுக்காக இறங்குகிற ஒரு நல்ல தகப்பனாய் நீர் இருக்கிறீர். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம்ப்பா. அப்பா, இன்றைக்கு நாங்க உங்க பிள்ளைகளாய் நாங்க இருக்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையின் அத்தனை சூழ்நிலைகளையும் மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை உம்மிடத்துல இருக்குதுப்பா. இந்த உம்முடைய பூரணமான இந்த அன்பை, உம்முடைய பூரணமான இந்த சமாதானத்தை இந்த காலை வேளையில எங்க இருதயத்திலே நீர் வைத்திருக்கிறீர் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். கேட்ட விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் தகப்பனே எங்க ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அது 100 மடங்கு பலன் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.